பெரிய ஊழியக்காரை பற்றின சாட்சி நான் படித்தேன். அதெல்லாம் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. என்னன்னா, அவர் இது பாருங்க, இவர் செஞ்சது ஒரு கடையில் போய் திருடிட்டார் சின்ன வயசில். இப்போ ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டார். ஊழியக்காரர் ஆயிட்டு பெரிய பாஸ்டராக இருக்கிறார். ஒரு நாள் ஊழியத்துக்கு மெசேஜ் கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்க ரெடி ஆகும் போது ஆண்டவர் உணர்த்தினாராம், நீ இந்த வயசில் இப்படி பண்ணியே, அந்த மனுஷனுடைய பொருள் உங்கள்கிட்ட இருக்குதே, அவன்கிட்ட எடுத்துட்டியே, திருப்பி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி. இவருக்கு அது ரொம்ப இருதயத்தில் ஆவியானவர் குத்தி கடைசியில் ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பி ஊருக்கு போயிருக்காரு. அவங்க ஊரில் நடந்த சம்பவம், அவர் சென்னை வந்துட்டார். நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் அந்த ஊருக்கு போய் அந்த கடைக்கு போயிருக்காரு. இது நடந்து 10 வருஷம் ஆகி போச்சான். அந்த கடைக்கிட்ட போயிருக்கிறார். போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு 4 மடங்கு அதுக்கு அந்த பொருளுக்கான இன்னைக்கு உள்ள விலையில 4 மடங்கு கொடுத்துருக்கிறார். அவரு வயசானவராக இருக்காராம். அவர் என்ன தம்பி எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ இவர் சொன்னாரா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கடையில் நான் எடுத்துட்டேன், அது சோப்பு டப்பாவோ ஏதோ ஒன்று எடுத்துட்டேன், இப்போ அதுக்கான திருப்பி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அப்போதான் இவருக்கு சமாதானம் வந்துச்சா. பல நேரங்களில் நாம் மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியை நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மனுஷனுக்காக மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாகவும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிராளி நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரு? பிசாசு. அவன் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். அவனே நம்ம விஷயத்துல வாயடைச்சு நிக்கணும். இப்படி ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அவன் நம்ம